அன்பர்களே, மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா 3ஆம் நாள் இன்று. ஸ்ரீ ஆதிசங்கரர் இங்கு ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்து மீனாட்சி அம்மன் மீது பஞ்சரத்தனம் பாடி போற்றினார். அதில் ஸ்ரீ சக்கராங்கித பிந்து மத்திய வசதி என்று தொடர்புள்ள மதுரையாகிய ஸ்ரீசக்கரத்தின் நடுவே பிந்து மத்தியில் அம்பிகை வீற்றிருக்கிறாள் என்று கூறுகிறார். பிந்துவாக ஸ்ரீ மீனாட்சியும் நாதமாக ஸ்ரீ சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளி நமக்கு அருள் பாலிக்கிறார்கள். சித்திரை திருவிழாவின் 3வது திருநாள் இன்று. நமது கர்ம வினைகள் 3. அவை சஞ்சிதம், பிராப்தம், ஆகாமியம் என்பன. இவற்றை இறைவன் நம்மிடமிருந்து அழிக்கும் நாள் இன்று. ஆணவம், கர்மம், மாயை என்னும் மலங்களில் அகப்பட்டு நாம் உழல்கிறோம். இந்த 3ஐயும் ஈசன் அழிக்கும் நாள் இன்று. எனவே 3ஆம் நாள் தரிசனம் நமக்கு பிறவி இன்மையை உண்டாக்குவதுடன் மரணமில்லா பெருவாழ்விற்கு நம்மை அழைத்து செல்கிறது. காலையில் யாகசாலை ஸ்ரீபலி வழிபாடுகள் நடைபெற்று தங்கச் சப்பரத்தில் மாசி வீதியில் இறைவனும் இறைவியும் உலா வருவார்கள். மாலையிலும் யாகசாலை ஸ்ரீபலி வழிபாடுகள் நடைபெறும். அதன் பின் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கைலாய வாகனத்திலும் ஸ்ரீ மீனாட்சி காமதேனு வாகனத்திலும் மாசி வீதியில் எழுந்தருள்வார்கள். ஸ்ரீ சுந்தரேசர் கைலாய நாதராக இந்த வாகனத்தில் காட்சி தருகிறார். யாதும் சுவடு படாமல் கைலாயத்தை தரிசித்த பலனை இன்று நாம் அடையலாம். செருக்குடன் கைலையை தூக்கி அதன் கீழ் நசுங்கிய ராவணன் அதிலிருந்து மீள சிவதாண்டவ தோத்திரம் பாடி சிவனிடம் சந்திரகாசம் என்னும் வாளை பரிசாக பெற்றார். இதனை திருநாவுக்கரசர் திருக்கைலாய பதிகத்தில் கனகமா வைர முந்துமா மாணிக்கையிலை கண்டும் உனகனாயரக்கன் ஓடி எடுத்தலும் உமையாள் அஞ்ச அனகனாய் நின்ற ஈசன் ஊன்றலும் அலறி வீழ்ந்தான் மணிகனாயூன்றினோன் மறித்து நோக்கில் இல்லை என்றோ என்று பாடினார் அப்பர் பெருமான். ஆணவம் நிறைந்த உயிர்தான் இறைவன். ஆணவம் நிறைந்த உயிர் நாம். இறைவன் கைலாய மலை பிரபஞ்சம். ஆணவம் பிரபஞ்சத்தை அறிந்து இன்புற முயல்வதை குறிக்கிறது. சிவபெருமான் தன் கால் கட்டை விரலால் மலையை அழுத்திய போது ஆணவம் அழிந்து இறை அருளை உணரச் செய்கிறது என்பது இந்த வாகன காட்சியினாலே நாம் அறிகிறோம். இந்த வாகனத்தை ராவணாசுர வாகனம் என்னும் கூறுவார்கள். ஸ்ரீ மீனாட்சி காமதேனு வாகனத்தில் உலா வருகிறாள் என்று. காமதேனு சுரபி என்னும் பெயரும் கொண்டது. இந்த தெய்வீக பசு தனது உரிமையாளருக்கு அவர் விரும்பும் அனைத்தையும் வழங்கிடும். பெண்ணின் தலை, மார்பகங்கள், பறவையின் இறக்கைகள், மயிலின் வால் கொண்ட வெண்ணிற பசுவாக இந்த காமதேனு சித்தரிக்கப்படுகிறது. இதில் உலா வந்து நம் மும்மலங்களை அழிக்கிறாள் நம் தேவி. மேலும் நாம் விரும்பும் ஐஸ்வர்யங்களையும் நமக்கு வழங்குகிறாள். இதனை விளக்கும் நாளாகிய இந்த 3ஆம் திருநாளில் நாம் தரிசித்து நல்லருள் பெறுவோமாக. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, ஷாமலா பீட நிலையே ஜெகதம்பிகே